என்ன கேட்பாங்கன்னா ஒரு கவர்ச்சி நடிகை வந்து கடவுள் படத்துல அம்மனா நடிக்கைதான் வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான், அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான். இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. பட்டணத்தில் பூதம்ல நடித்த KR விஜயா அவர்கள் தான். அதுக்கப்புறம் சுத்தமா கடவுள் தான், அவங்க தான் அம்மன்னா விஜயம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க. அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே. ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ரோஜா நடிச்சிருக்காங்க, மீனா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது யூடியூப்ல வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும். அது இப்போதைய காலத்தின் கட்டாயம். இன்னொன்னு இப்ப செய்தியில நாம தான் அடிக்கடி இருக்கோம். அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும். பட் அதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன், இதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை. இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு நீங்க வந்து அத அவர் வரலாம் கேட்டாரு என்ன இன்னைக்கு. சோ எல்லாம் தான் ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம செய்யணும். அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க கூலியை பத்தி மென்ஷன் பண்ணீங்க. அது ஒரு ஜானர். மக்களுக்கு வந்து சினிமா என்பது எல்லாமே இருக்கணும் தான், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். சோ அந்த மென்ஷன் பண்ணனால என்ன காரணம்? கூலி என்ன காரணமா? அதாவது இல்ல உங்களுக்கு டைரக்ஷன் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஐயோ அப்படி இல்லங்க. கூலிங்கிறது ரஜினி இருக்கிறாரு, ஆமீர் கான் இருக்கிறாரு, நாகார்ஜுனா இருக்கிறாரு, இன்னும் எல்லாம் பெரிய 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 அது எவ்வளவு பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற படம். சன் பிக்சர்ஸ் படம், அனிருத் இருக்கிறார். அது வந்து ஒரு மல்டி ஸ்டார், லோகேஷ் கனகராஜ் மல்டி ஸ்டார் படம் அது. சோ அதுக்கு வந்து எல்லாரும் பிரஸ் ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்ல. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட். அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு உழைப்பு. அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறத நான் நன்றியா தான் சொல்றேன். இந்த மாதிரியான மூவி வரணும் நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? ஆமாங்க, எல்லாரும் வந்து 100 கோடியில படம் எடுக்க முடியாது, 200 கோடியில படம் எடுக்க முடியாது. அப்படி இப்ப 200 கோடியில படம் எடுத்து அதுதான் தியேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தியேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு. சின்ன படங்கள், சிறிய படங்கள் தான் வந்து எப்பவுமே எல்லாருக்குமான இதுவா அது அந்த இண்டஸ்ட்ரிய ஃப்ளோலயே வச்சிருக்க முடியும். இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதுல புராண படங்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து சுத்தமா தமிழ் சினிமால அந்த ட்ரெண்டே இல்ல. இப்ப இது வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆரம்பம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.